வணக்கத்துடன் மெழுகுவர்த்தி கொளுத்துகிறோம். இந்த விடயம் சமீப காலங்களாக மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. யார் யாருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துகிறோம் என்கின்ற பட்டியல்கள் தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு களத்தை நம்மால் பார்க்க முடிகின்றது. ஒரு பக்கம் இவர்களெல்லாம் இருக்கிறார்கள் என்று சொல்லக்கூடிய களங்களும், இன்னொரு பக்கம் இவர்கள் இல்லவே இல்லை, இவர்களுக்கு நாங்கள் மெழுகுவர்த்தி கொளுத்துவோம் என்று நிலையாக நிற்கக்கூடிய ஒரு நிகழ்வும் இப்பொழுது அரங்கேறிக் கொண்டு இருக்கின்றன. எதற்காக இந்த மெழுகுவர்த்தி கொளுத்துதல் என்கின்ற விடயம் ஒரு முக்கியமான இடத்தை பிடித்து கொண்டு பயணிக்கின்றது? அதுவும் குறிப்பாக தமிழ் மக்கள் சார்ந்த அரசியல் களத்தில் அது ஏன் ஒரு பிரதான களத்தை எட்ட வேண்டும்? இது இன்றைய பிரதான கேள்வியாக இருக்கின்றது. இந்த கேள்வியை குறித்து அறிய வேண்டிய, தெரிய வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. சமீப காலங்களாக சில விடயங்கள் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டே இருந்தன. ஒரு சார்பாக எடுத்து வைக்கக்கூடிய கருத்திற்கு இன்னொரு சார்பாக இருக்கக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய விடயங்கள் எதிர்மறை களத்தை நோக்கி சென்று கொண்டிருந்தது. இதை குறித்து நான் பல காணொளிகளில் பேசி இருக்கின்றேன். தற்பொழுது குருவித் தலைவருக்கு நாங்கள் இப்பொழுது வீர வணக்கம் செலுத்துவதற்கு தயாராகிவிட்டோம். 18/5 அன்று 2025 அன்று அதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு நாங்கள் குருவித் தலைவருக்கு அந்த மெழுகுவர்த்தி கொளுத்துவதற்கு தயாராகிவிட்டோம் என்கின்ற செய்தி இப்பொழுது பரவலாக பேசப்படுகின்றது. எதற்காக 15 ஆண்டுகள் அமைதியாக இருந்துவிட்டு இப்பொழுது இந்த மெழுகுவர்த்தி கொளுத்தக்கூடிய சடங்கை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்க வேண்டும் என்கின்ற கேள்வியை பலர் கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள். இதை குறித்த பல விமர்சனங்களும் எடுத்து வைக்கப்படுகின்றன. ஆனால் தொடர்ச்சியாக நாங்கள் கொளுத்துவோம் என்கின்ற செய்திகள் தொடர்ந்து கொண்டு இருக்கின்றன. இங்கு சில கேள்விகள் எழும்புகின்றன அல்லது சில சந்தேகங்கள் எழும்புகின்றன. 2-3 விடயங்களை குறித்து நாம் இங்கு பார்க்க வேண்டியது இருக்கின்றது. இப்பொழுது குருவித் தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துகிறோம் என்று கிளம்பியிருக்கக்கூடியவர்களிடம், அதாவது இறுதிக்கட்ட அந்த இன அழிப்பு களங்கள் முடிவடைந்த பின்பு ஒரு 2010 அல்லது 2011 இந்த காலகட்டங்களில் கொழும்பு பகுதியில் குருவித் தலைவர் தங்கியிருக்கிறார் என்கின்ற செய்திகளின் அடிப்படையில் இலங்கை ஆட்சியாளர்கள் அவரை தேடுவதற்கான களங்களை எடுத்து அதற்கான தேடுதல் வேட்டை நடைபெற்றது என்பதை மையப்படுத்திய செய்திகள் அன்றைய ஊடகங்களில் வந்து கொண்டிருந்தன. அந்த ஊடகங்களில் பார்க்கின்ற பொழுது அந்த செய்திகளை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி என்றால் அன்று இலங்கை ஆட்சியாளர்கள் அந்த தேடுதல் வேட்டை என்கின்ற களத்திற்குள் சென்றதின் பின்னணியில் இருந்த விடயங்கள் என்ன? அல்லது மக்களை திசை திருப்புவதற்காக அப்படி ஒரு நாடகத்தை இலங்கை ஆட்சியாளர்கள் கட்டி அமைத்தார்களா? அல்லது உண்மையிலே குருவித் தலைவர் இருந்தார் என்கின்றதை ஏற்றுக்கொண்டு அவரை தேடிப்போய் அவர் தப்பிவிட்டார் என்பதை புரிந்து கொண்டு இலங்கை ஆட்சியாளர்கள் அமைதியாகிவிட்டார்களா? இது அப்பொழுது எழும்பியிருந்த ஒரு பிரதான கேள்வி. ஆனால் அந்த கேள்விக்கான விடையோ அல்லது அதன் கேள்விக்கான முடிவோ இதுவரை யாருக்கும் தெரியவில்லை. இந்த சூழலில் கடந்த வருடம் ஒரு பரபரப்பான செய்தி அனைத்து ஊடகங்களிலும் பரவின. அந்த செய்தி தமிழகத்தில் இருந்துதான் அந்த செய்தி வெளியே வந்தன. பல ஊடகங்களில் அது பரபரப்பாக பரவத் தொடங்கின. எப்படியாவது அவர்களெல்லாம் இருக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் இருக்கிறார்கள் என்கின்ற நம்பிக்கையில் அது சார்ந்த கருத்துகளுக்கு வலு கொடுத்து அவர்கள் அது சார்ந்த கருத்துக்களை தேட ஆரம்பித்தார்கள். அந்த தேடுதல் பல மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை உருவாக்கியது என்கின்ற கருத்துகள் கூட நம்மால் எடுத்து வைக்க முடிகின்றது. ஆனால் அதன் பின்பு உடனடியாக எதிர் அணியினை சார்ந்தவர்கள் அப்படி ஒரு நிகழ்வு நடந்துவிடக்கூடாது, மக்கள் அப்படி ஒரு தேடலை நடத்திவிடக்கூடாது என்பதற்காக அவர்கள் உடனடியாக ஒன்று கூடி நாங்கள் மெழுகுவர்த்தி கொளுத்துகிறோம் என்று அறிவித்தார்கள். அதற்கான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து மெழுகுவர்த்தி கொளுத்தப்படும் என்றார்கள். ஒருபுறம் மெழுகுவர்த்தி கொளுத்தக்கூடிய நிகழ்வும், இன்னொரு புறம் இருக்கிறார் என்பதற்கு வலு சேர்க்கக்கூடிய விடயங்களும் என 2 களங்கள் நடைபெற்றது. அப்பொழுதே மக்கள் பேசிக்கொண்ட விடயம், எதற்காக இப்படி ஒரு குழப்பத்தை நடத்தி கொண்டு இருக்க வேண்டும்? 15 வருடங்கள் இதுவரை எல்லோரும் அமைதியாக இருந்தார்கள். இந்த 15 வருடங்கள் கழித்த பின்பு எதற்காக இப்படி ஒரு மெழுகுவர்த்தி கொளுத்தக்கூடிய ஒரு நிகழ்வை எடுக்க வேண்டும்? இதில் இவர்களுக்கு என்ன லாபம்? அல்லது எதற்காக இதை இவர்கள் செய்வதற்கு விளைகிறார்கள் என்கின்ற கேள்விகள் பலர் மனங்களிலும் எழும்பிக் கொண்டு இருந்தன. பலர் இந்த மெழுகுவர்த்தி விடயத்தை எதிர்க்கக்கூடிய களங்களையும் நாம் பரவலாக அந்த சூழலில் பார்க்க முடிந்தது. எனவே ஒரு தலைமைக்கு மெழுகுவர்த்தி கொளுத்தி விட்டோம்.
ஆனால் அதற்கு பெரிய ஒரு அதிர்வுகள் ஏற்படவில்லை. வழக்கமாக எதிர்ப்புகள் வந்தது, அல்லது அதற்கு ஆதரவு நிலை என்பதை விட எதிர்ப்பு நிலை வந்தது என்கின்ற ஒரு களம்தான் நமக்கு தெரிகின்றது. அதன் பின்பு பார்த்தார்கள், அப்பொழுது அந்த தலைமைக்கு நாம் மெழுகுவர்த்தி கொளுத்தி விட்டோம், அப்படி என்றால் உடனே சொல்லிவிடுவார்கள் இன்னொரு தலைமை இருக்கிறது என்று சொல்லிவிடுவார்கள். எனவே அதற்கும் மெழுகுவர்த்தி கொளுத்தி விடலாம் என்று இவர்கள் உடனே திட்டமிடுகிறார்கள். அதற்காக அவர்கள் கூடி பேசுகின்றார்கள். அந்த கூடி பேசியதை உடனடியாக ஒரு வலையொலியை நடத்தக்கூடிய சகோதரி அதை உடனடியாக தன்னுடைய கருத்தாக அதை பதிவிட்டு அவர் வெளியிடுகின்றார். வெளியிட்டு அதிலே அவர் குறிப்பிடுகின்ற கருத்துகள், எங்களுடைய அதாவது குருவி தலைவருக்கு நாங்கள் வருகின்ற 18ஆம் தேதி 5வது மாதம் 2025ஆம் ஆண்டு மெழுகுவர்த்தி கொளுத்துவதற்கு தயாராகிவிட்டோம். எனவே தமிழ் மக்களை ஒன்றிணைந்து நீங்கள் வந்து இங்கு அனைவருமே ஒன்றிணைந்து இந்த மெழுகுவர்த்தி கொளுத்துவதற்கான களங்களை எடுத்து விடுங்கள் என்கின்ற செய்தி பரப்பப்படுகின்றன. உண்மையிலே இங்கு பிரதானமாக எழும்பி இருக்கக்கூடிய கேள்விகள் பல இருக்கின்றன. கொரோனா காலத்தில் தமிழ் மக்கள் பாதிக்கப்பட்ட களங்கள் இதே தமிழர் தாயகத்தில் நடைபெற்றது. மருத்துவம் சார்ந்த உபகரணங்கள் கிடைக்குமா என்கின்ற ஏக்கத்தில் அவர்கள் தவித்து கொண்டிருந்த பொழுது அதற்கான களங்களை எடுப்பதற்கு எந்த முயற்சியும் செய்யாமல் அமைதியாக இருந்தவர்கள் கூட இன்று மெழுகுவர்த்தி கொளுத்துவதற்கு அவர்கள் வேகம் காட்டுகின்ற விடயம் யாராலோ அவர்கள் இயக்கப்படுகிறார்களா என்கின்ற கேள்வியை அல்லது மனதிற்குள் எழுப்புகின்றது. அல்லது யாரோ ஒருவருடைய இயக்கத்திற்கு இவர்கள் நடித்து கொண்டு இருக்கிறார்களா என்கின்ற கேள்விகள் எழும்புகின்றன. ஒருவேளை அவர்கள் குறிப்பிடுவது போல மெழுகுவர்த்தி கொளுத்துவது தேவையான ஒன்று என்ற கண்ணோட்டத்தை நாம் கையில் எடுத்துக்கொண்டு பயணித்தால் கூட அதற்கான ஒரு தெளிவான ஆதாரத்தை அவர்கள் வைக்க வேண்டியது கடமை. காரணம், அவர்களை பொறுத்த மட்டில் அவர்கள் கண்டிப்பாக தங்களுக்கு அனைத்தும் தெரியும் என்று சொல்லிக்கொண்டுதான் இப்பொழுது மெழுகுவர்த்தியை கொளுத்துவதற்கான களத்தை எடுத்திருக்கின்றார்கள். அந்த இறுதி நிலையில் என்னென்ன விடயங்கள் நடந்தது என்கின்ற விடயங்கள் எல்லாம் எங்களுக்கு தெள்ளத் தெளிவாக தெரிந்த காரணத்தினால்தான் நாங்கள் இந்த மெழுகுவர்த்தி கொளுத்துவதற்கான அந்த சூழலை எடுத்துக்கொண்டு பயணிக்கிறோம் என்று குறிப்பிடுகின்றார்கள். அது அவர்களுடைய கருத்தாக்கம், அவர்களுடைய எண்ணம், அவர்கள் சார்ந்த விடயம். இங்கு அவர்கள் குறிப்பிடுகின்றது எங்களுக்கு தெரியும் என்றுதான் குறிப்பிடுகின்றார்கள். அப்படி தெரியும் என்று சொல்லக்கூடியவர்கள் அதற்கான ஆதாரங்களை எடுத்து வைத்துவிட்டால் ஒட்டுமொத்தமாக தமிழினம் அதற்கான ஒரு களத்தை நோக்கி செல்வதற்கான ஒரு வாய்ப்பை எடுக்கும். ஆனால் இங்கு திட்டமிட்டு ஒரு குழப்பம் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் ஒவ்வொரு நகர்வுகளும் நடந்து கொண்டிருக்கிறதா என்கின்ற கேள்விகள் தான் எழும்பிக் கொண்டு வருகின்றன. தற்பொழுது கூட ஒரு குறிப்பிட்ட நாட்டில் தமிழ் சார்ந்த அமைப்பு இவ்வளவு நிதி மோசடி செய்திருக்கிறது என்கின்ற செய்தியை ஒரு வலையொலி வெளியிட்டு கொண்டு இருக்கின்றது. ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற பொழுது ஒரு குழப்பமான நிலையை தமிழ் மக்கள் மத்தியிலே எப்பொழுதும் வைத்துக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் மெழுகுவர்த்தி கொளுத்துவதும் மெழுகுவர்த்தி சார்ந்த விடயங்களை முன்னிலைப்படுத்தி கொண்டு அதாவது ஒரு குழப்ப நிலையை உருவாக்க வேண்டும் என்கின்ற களங்கள் இங்கு கட்டியமைக்கப்படுகிறதா என்கின்ற கேள்விகள் எல்லாம் எழும்பிக் கொண்டு இருக்கின்றன. குருவி தலைவருக்கு மெழுகுவர்த்தி கொளுத்துதல் இது இப்பொழுது தேவையா தேவையில்லையா என்பதை தமிழ் மக்கள் தான் முடிவு செய்ய வேண்டுமே தவிர ஒரு குழு அல்ல என்பதுதான் பெரும்பாலானோருடைய கருத்தாக இருக்கின்றது. நன்றியுடன் இன்பா.